ஏங்க டைவர்ஸுக்கு நம்ம பொண்ணு வீட்டு காரணமா மாப்பிள்ளை வீட்டு காரணமான்னு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதுக்கு நம்ம சப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? டைவர்ஸுக்கு காரணம் வந்து பொண்ணு வீடுதான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாவே இல்ல, ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க? டைவர்ஸுக்கு காரணம் பெண் வீட்டாரும் பெண்ணோட அம்மாவும் தான் அப்படின்னு 99% பேரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்போர்ட்டர்ஸுடைய கருத்தை சாதாரணமா கடந்து போக என்னால முடியல. பெண் வீட்டாரும் பெண்ணோட அம்மாக்களும் இத புரிஞ்சு கொள்ளக்கூடிய சரியான தருணமா தான் நினைக்கிறேன். டைவர்ஸுக்கு காரணம் பெண்களோட அம்மா தான் அப்படின்னு அதிகமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தன் மகள் மீது வைத்திருப்பது பாசம் இல்ல, அது ஒரு பரிதவிப்பு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா, ஒரு வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஓடி போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப கோபமா கொந்தளிப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் அவ போனவ எப்படி இருக்காளோ என்னமா இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து பரிதவிப்பாங்க. ஆமா சகோ, இப்ப மட்டும் இல்ல, சங்க காலத்து பெண்களே வந்து தன் மகள் மீது எப்படி பாசம் வச்சிருந்தாங்கன்ட்டு நாலடியார் பாடல் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சி கொண்டு ஊட்டிடும் பையன பையன என்று அஞ்சி பின் வாங்கும் அடி. அதாவது மகளின் பாதங்களை பஞ்சு கொண்டு பூசினாலும் மெதுவா மெதுவா என்று பின்னே இழுத்துக் கொள்கின்ற பிஞ்சு கால்களுடைய அவள் மகள் கணவனோடு இந்த கரடுமுரடான பாதையில் எப்படி நடந்து போக போகிறாளோ என்று அந்த சங்க காலத்து தாய் வந்து கவலைப்படுவாளாம். திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க கணவனோடும் இன்பத்தோடும் துன்பத்தோடும் இணைந்தே வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய அறநெறி. அதுக்கு நீங்க உதவி புரியணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.